சனி பகவான் ஜெயந்தி என்றால் என்ன? சனி பகவான் ஜெயந்தி என்பது நவகிரகங்களில் மிகவும் முக்கியமானவராக கருதப்படும் சனி பகவானின் அவதார தினமாகும். இந்த நாள் பொதுவாக வைகாசி மாத அமாவாசை தினத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளில் சனி பகவானை வழிபட்டால் கஷ்டங்கள் குறையும், கர்ம பாவங்கள் நீங்கும், வாழ்க்கையில் நிலைத்தன்மை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சனி பகவானின் பிறப்பு வரலாறு. சூரிய பகவானுக்கும் அவரின் துணைவியான சாயாதேவிக்கும் பிறந்தவர்தான் சனி பகவான். கதைப்படி சாயாதேவி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த தவத்தின் தீவிரத்தால் பிறந்த குழந்தை கருமை நிறத்துடன் பிறந்தார். அவர்தான் சனி. சனி பிறந்தவுடனே அவரது பார்வை சூரிய பகவானின் மீது விழுந்தது. அந்த பார்வையின் தாக்கத்தால் சூரியனின் ஒளி மங்கியதாக புராணங்களில் கூறப்படுகிறது. இதனால் சனி பகவானின் பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கருதப்படுகிறது. ஏன் சனி பகவானை மக்கள் பயப்படுகிறார்கள்? சனி பகவான் தண்டனை கொடுக்கும் கடவுள் அல்ல, அவர் நீதியை வழங்கும் கர்ம நீதிபதி. ஒருவர் என்ன செய்கிறாரோ அதற்கேற்ற பலனை துல்லியமாக வழங்குபவர். அதனால்தான் நல்லவருக்கு உயர்வு தருவார், தவறு செய்தவருக்கு பாடம் கற்பிப்பார், அகம்பாவத்தை உடைப்பார், பொறுமையை கற்றுத்தருவார், உழைப்பின் மதிப்பை உணர்த்துவார். 7.5 சனி என்றால் சனி ஒரு ராசியில் சுமார் 2 மற்றும் அரை ஆண்டுகள் தங்குவார். ஒருவரின் சந்திர ராசிக்கு முன், மேல், பின் என 3 இடங்களில் பயணிக்கும் மொத்த காலமே 7.5 சனி, 7 மற்றும் அரை ஆண்டுகள். இந்த காலத்தில் தாமதங்கள், மன அழுத்தம், பொருளாதார சிரமம், உறவு சோதனை, வேலை பிரச்சனை போன்றவை ஏற்படலாம். ஆனால் இதே காலம் மனிதரை மிகவும் முதிர்ச்சியுள்ளவராகவும் மாற்றும். சனி பகவானின் உண்மையான அருள். சனி பகவான் கஷ்டம் மட்டும் தரமாட்டார். அவர் ஒழுக்கம் தருவார், பொறுமை தருவார், உழைப்பை உயர்த்துவார், ஆன்மீக சிந்தனை தருவார், வாழ்க்கையின் உண்மையை உணர்த்துவார். பலரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் சனி காலத்திற்கு பிறகே வந்துள்ளது. சனி ஜெயந்தி அன்று செய்ய வேண்டியவை: அதிகாலை குளியல், எண்ணெய் தேய்த்து குளிப்பது சிறப்பு. எண்ணெய் தீபம் ஏற்றுதல் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது. கருப்பு எண்ணெய் கருப்பு துணி என்று கூறப்படுகிறது. சனி கோவில் தரிசனம். பிரபல ஸ்தலங்கள்: திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கருகாவூர் அருகிலுள்ள சனி ஸ்தலங்கள். காகங்களுக்கு உணவு வைப்பது. காகம் சனி பகவானின் வாகனமாக கருதப்படுகிறது. சாதம் அல்லது சாதாரண உணவு வைக்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் சம் சனீஸ்வராய நம 108 முறை ஜபிக்கலாம். சனி பகவானின் ஆழமான தத்துவம். சனி சொல்லும் மிகப்பெரிய பாடம்: உழைத்ததற்கே பலன் கிடைக்கும். அவர் பணம், பதவி, பெருமை எதையும் பார்க்க மாட்டார், நியாயம் மட்டுமே பார்ப்பார். அதனால்தான் சனி பகவான் பயப்பட வேண்டியவர் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டியவர்.